நக்கீரன் அவர்களே, எண்ணெய் ஓட்டி நிறுவனத்தினுடைய இயக்குனர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, அவர்கள் துணைவியாரோடு வந்திருக்கிறார். சித்ரா பாலாஜி அவர்களே, எண்ணெய் ஓட்டி நிறுவனத்தினுடைய மேலாள் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் கிருபாகரன் அவர்களே, இங்கே விருது பெற வந்திருக்கின்ற வித்தகர்கள் SRG சுந்தரம் உள்ளிட்ட பல அன்பர்களே, மாணவ செல்வங்களே, நம் நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருப்பதால் முதலில் வருவது வன்கலை. அப்படின்னா என்ன? மார்ஷியல் ஆர்ட். அது தொன்மக்கலை, சிலம்பக்கலையை பற்றிய நிகழ்வுதான் வன்கலை. இதோ நம் இணைப்புரையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்குரைஞர் திருமதி ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அவர்கள் இங்கே இந்த இணைப்புரையை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நெறிப்படுத்தி நடத்துவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் MTS அகாடமி, பாரதிய வித்யா பவன் மற்றும் திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணைந்து நடத்தும் இந்த குழந்தைகள் மற்றும் பல்துறை வித்தகர்களுக்கான 38ஆம் ஆண்டு அறிவு களஞ்சியம் விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கும் அனைவரையும் அன்புடன் எங்களுடைய இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த விழாவின் தொடக்க நிகழ்வாக முதலில் வரவேற்பு வன்கலை, உங்களை வரவேற்பதற்காக வன்கலை, இது சிலம்பம், பார்ப்புகளும் இந்த வீர விளையாட்டு வன்கலையான இந்த சிலம்பத்தை நமக்காக வழங்குபவர்கள், இதை இயக்கி நமக்கு வழங்குபவர் டாக்டர் சுதாகர். இவர் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் தலைவர் ஆவார். இதனை பற்றிய ஒரு அறிமுகம் வழங்குவதற்காக டாக்டர் சுதாகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் முனைவர் சுதாகரன். இன்றைய தினம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய சார்பிலே நடைபெறுகிற அறிவுக்களஞ்சியம் போட்டிகளுடைய பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மாண்புமிகு நீதியரசர் நக்கீரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சிலம்பம் ஒரு அற்புதமான கலை. அந்த கலையினை இன்றைக்கு விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசினுடைய முழுமையாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக அங்கீகாரம் வழங்கி 3% இடஒதுக்கீடை வழங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த அற்புதமான சிலம்ப விளையாட்டினுடைய செயல் விளக்கங்களை உங்களுக்கு தருவதற்காக சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஆசான் லெனின் அவர்களும், செங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஆசான் திரு செல்லாராம் கதிரவன் அவர்களும் அவரோடு இணைந்து ஏறக்குறைய 12 குழந்தைகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேர்களும் இந்த வீர விளையாட்டான சிலம்பத்தினுடைய செயல் விளக்கங்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் சார்பாக குழந்தைகள் மற்றும் பல்துறை வித்தகர்களுக்கான 38ஆம் ஆண்டு அறிவு களஞ்சியம் விருதுகள் பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மூத்த கலையாம் முதற்கலையாம் இதர போர்க்கலைகளின் தாய்க்கலையாம் அதுவே எங்கள் சிலம்ப கலையாம். ஆம், மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதம் கம்புதான். அதை சுழற்றும் போது வரும் சிலம்பல் ஓசையால் சிலம்பம் என்று பெயர் பெற்றது. அத்தகைய சிலம்பம் என்பது தற்காப்பு கலை மற்றும் தமிழரின் வீர விளையாட்டாகும். ஆம், ஆயுதங்களை கொண்டு யார் தாக்கினாலும் அதை கம்பால் தடுக்க முடியும். சிலம்பம் சுழற்றுவதால் உடல் வலிமை, ஆற்றல், விரைவு திறன், உடல் நெகிழ்வுத்தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இத்தகைய சிறப்புமிக்க சிலம்ப நிகழ்வுகளை நம் கண் முன்னே நம்முடைய மாணவர்கள் நிகழ்த்த வருகின்றனர். அனைவரும் கண்டு மகிழ்வோம். வாருங்கள். காலடி பாடம். வணக்கமுறை. சபையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார்கள்.
வணக்கம் 4 திசைகளுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குரு வணக்கம் சிலம்பம் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் மூத்த ஆசான்களுக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார்கள். வீடு பாடம் சிலம்பம் சுற்றுவதற்கு முன்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். வீடு கட்டி அடிப்பார்கள் என்று சொல்வார்கள். அது இதன் மூலமாக வந்ததுதான். குற்றுவரிசை காலால் தாக்கப்படும் பாடங்கள், கால்களால் கைகளால் கொண்டு தாக்கப்படும் பாடங்கள். சிலம்பம் திரட்டுவதற்கு முன்பாக இதை அனைத்தும் கற்றுக்கொள்வார்கள். சக்தி பாடம் இது மாண்புமிகு பாடவரிசைகளில் ஒன்றாகும். அடுத்ததாக கால்வரிசை பாடம். குத்துவரிசை பாடங்களில் மற்றொரு பகுதி. ஒற்றை கம்பு. போர் சிலம்பத்தில் வரக்கூடிய ஒற்றை கம்பு. அனைவரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. இவர்கள் சுழற்றுவது எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். எது ஒரு தடை வந்தாலும் அவர்கள் செயலில் முன்னுதாரணமாக இருந்து திகழ்கிறார்கள். எந்த இடையூறு வந்தாலும் அதை நாம் வென்று கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாணவி பண்ணியிருந்தார். அடுத்ததாக ஒற்றை சங்கு வரிசை. போர் சிலம்ப கலைகளில் மற்றொரு வரிசை. அடுத்ததாக வாழ்வீச்சு. சிலம்ப கலைகளை தொடர்ந்து அடுத்ததாக வந்தது என்று கலை வாழ்வீச்சு முறை, ஈட்டி முறை,
பால் சண்டை பார்த்தீர்கள், இப்பொழுது கம்பு சண்டையை பார்த்து மகிழ போகிறார்கள். அடுத்ததாக மேல்கொண்டு அடுத்ததாக மான்கொம்பு வரிசை. அடுத்ததாக குழு விளையாட்டு. இரட்டை சுழல்வாள். சுழல்வாள் வந்து அனைவரும் கண்டுபிடிப்பீர்கள். பழைய எம்ஜிஆர் படங்களில் அனைவரும் பார்த்திருப்பீங்க. தெரியுமா என்று தெரியவில்லை. அக்காலங்களில் நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலம்பக்கலையை முன்னுதாரணமாக கண்டிருந்தும் அவர்தான் அதில் கொண்டு வரப்பட்ட சுழல் விளையாட்டு இன்று வரை நம்ம மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆசங்கள் அனைவரும் அவர்களுக்கு பயிற்று. இப்பொழுது பார்க்க போகிறது அலங்கார சிலம்பம். இதுவரை பார்த்தது போர்க்கலைகளில் யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கலைகளை பார்த்தோம். இது அலங்கார பாடம். அலங்கார பாடம் என்பது திருவிழா காலங்களில் உபயோகப்படுத்தப்படுகின்ற காலங்கள். இப்போ உள்ள மாணவர்கள் அனைவரும் சினிமாக்கள் பார்த்திருப்பீங்க. ஏதாவது கோயில் திருவிழா பாடல பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அலங்கார பாடங்கள் தேவை. அது வந்து அந்த வரிசைகள் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள்.
முறைப்பாட முறை அவர்களை மேலகூறமாக அழைக்கிறோம். இந்த சிலம்பத்தில் ஒரு சிறப்பு வகை நாற்காலியை போல் தயார் செய்து அதன் மீது ஒரு குழந்தையை அமர வைத்து நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனத்தினுடைய செயலாளர் திருமிகு கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களை நன்றி சொல்லுகின்ற வகையில் அந்த மலர் மாலையினை அந்த மாணவன் நன்றியை அந்த வாய்ப்பினை எங்களுக்கு நல்கியமைக்காக மிக்க நன்றி. அதற்காக அந்த மாணவன் காணிக்கை செலுத்துகிறார். நண்பர்களே, இந்த செயல் விளக்கங்களை தர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 45 நிமிட நேரம் தந்தால்தான் அது முழுமையடையும். ஆனால் ஐயா சேயோன் அவர்களுடைய கட்டளைப்படி 15 நிமிடங்களிலே 12 பேர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை செய்து காண்பித்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இது ஒரு வகை புலியாட்டம். இதில் கூட 3-4 பேர்கள் சேர்ந்து விளையாடினால்தான் அற்புதமாக இருக்கும். உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ். சுதாகரன் அவர்களை புலி விளையாட்டின் மூலமாக மரியாதை செலுத்தப்படுகிறார். இறுதியாக தெராசு பாலம் இறுதியாக மாணவர்கள் அவர் செய்துள்ளே இருக்கும்போது சான்றிதழ்கள் பெறுவதற்காக மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மாணவர்களை கௌரவிக்கின்ற வகையில் ஒரு சான்றிதழ் வழங்குவதற்காக மாண்புமிகு நீதியரசராக நக்கீரன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. விழா தொடங்குவதற்கு முன்பாகவே ஊர்காவல் தெய்வம் போல நம்மை பார்த்த அனைத்து மாணவர்களும் வரிசையாக நின்று சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய வன்கலையை பற்றி பறைசாற்றி சென்றிருக்கும் மாணவ மணிகளுக்கான சான்றிதழ் உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கு இடையே மாண்புமிகு நீதியரசர் அவர்களின் பொற்கரங்களால் பெற்றுக் கொள்கிறார்கள்.
ஒரு அறிவிப்பு. நாட்டிய நிகழ்ச்சிக்காக மைக் அரேஞ்ச் பண்றதுக்கு மைக் சைட்ல இருந்து மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். டெக்னிக்கல் சப்போர்ட் மேடைக்கு வரவும் நாட்டிய நிகழ்ச்சிக்கான மைக்கை செட் செய்வதற்கு. நீதியரசர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் திருமதி சுபத்ராகர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற உயரிய நோக்கில் செயலாற்றிக் கொண்டிருக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அறிவியலையும் மொழியிலையும் இரு கண்களாக போற்றி பாதுகாத்து 39 ஆண்டு காலமாக பல அரிய சேவைகளை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த சங்கம் வருமான வரி இலக்கை பெற்று பல்வேறு தரப்பு மக்களின் கொடையாரை செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது 1986ஆம் ஆண்டு நீதியரசர் ராமகிருஷ்ணன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இன்று நம்முடைய செயலாளர் திரு செய்யோன் அவர்களும் நம்முடைய தலைவர் நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்களின் தலைமையிலும் பல்வேறு நிகழ்வுகளை ஆண்டுதோறும் நமக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டு பல்வேறு குழந்தைகளையும் பெரியோர்களையும் ஊக்குவித்து இங்கே குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, வேரிலிருந்து விழுது வரை இருக்கக்கூடிய அனைவருக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் ஒரு விதமான உங்களுக்கான ஆற்றலை வளர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்வுகள் வானவில் பண்பாட்டு மையமாக விரிந்து பறந்து பல்வேறு நிகழ்வு சென்னை மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களிலும் அதையும் மீறி இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இன்றைய நிகழ்வு உங்களுக்காக அரங்கேற உள்ளது. மேலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் கன்னியாகுமரி முதல் நிஜாமுதன் வரை செல்லும் விரைவு வண்டி திருக்குறள் எக்ஸ்பிரஸ் பெயர் வைப்பதற்கு அதில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மும்மொழியில் திருக்குறள் ஸ்டிக்கர் ஒட்டியது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கமே என்று பெருமையை கொள்கிறோம். அதற்கு மூலம் புதுதில்லியில் 2002 3 நாட்கள் நிகழ்த்திய திருக்குறள் திருவிழாவாக தான் அமைந்தது. தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளுடன் பல்வேறு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடன் தொடர்ந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டு வருகிறது. இன்று இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இந்த நிகழ்வு 38ஆம் அறிவு களஞ்சிய விருதுகள், அதுக்கான பரிசுகள், தொடர்ந்து குழந்தைகளுக்கான பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி அந்த நிகழ்வுகளின் குழந்தையின் திறனை வெளியே கொண்டு வந்து அதில் குழந்தைகள் அனைவரும் பரிசு பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் பல்வேறு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பங்கேற்று இருந்த அந்த நிகழ்வுகள் ஒரு சில குழந்தைகளுக்கு தான் அந்த பரிசு சென்று அடையும். சில இடங்களில் முதல் 2ஆம் பரிசு மட்டும்தான் பரிசாக கொடுக்கப்படும். ஆனால் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தவரை 5 பரிசுகளை அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து இருக்கிறோம். அவர்கள் அதற்காக அறிவு மலராகவும் அறிவு துளிராகவும் பல்வேறு பெயரிட்டு அறிவு களஞ்சிய விருந்துகளை குழந்தைகளுக்கும் அதே சமயத்தில் பல்வேறு துறைகளில் தன்னுடைய வாழ்நாளில் சாதனை செய்து அதற்காக அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களும் ஏற்கனவே அங்கீகாரம் பெற்றிருந்து பல்வேறு புகழை எட்டியவர்களும் யாராக இருந்தாலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அந்த மாணிக்கங்களை கண்டெடுத்து தொடர்ந்து அவர்களுக்கான விருதுகளை பல்வேறு நிகழ்வுகளில் வழங்கி அதன் மூலம் அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இது அனைத்துமே இந்த நிகழ்வுகள் அனைத்துமே செய்யோன் அவர்களின் பிரெயின் சைல்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். திருமிகு செய்யோன் அவர்கள் சென்னை வானொலி நிலையத்தின் முன்னாள் இயக்குநராக பணியாற்றி அவருடைய ஓய்வு நாட்களில் கிட்டத்தட்ட செய்யோன் அவர்களின் வயதை யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு தேனியை போல சுறுசுறுப்போடு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். என்னை போன்ற நான் இன்று ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் நான் ஒரு மாணவியாக இருக்கும்போது செய்யோன் அவர்களின் நிகழ்ச்சிகள் சென்னை வானொலி நிகழ்ச்சியில் வண்ணக்களஞ்சியம் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்யோன் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வண்ணக்களஞ்சிய நிகழ்ச்சியில் ஒரு மாணவ தொகுப்பாளராக செய்யோன் ஐயா அவர்களுடைய அறிமுகம் கிடைத்து அவர் மூலம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் நாளை இவ்வாறான ஒரு நிலையை என்னையும் தாண்டி பல்வேறு நிலைகளை அடைவதற்கு இந்த மயிலை தமிழ்ச்சங்கத்தோட
தொடர்ந்து இணைந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே போல மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு பல்வேறு கொடையாளர்கள் தன்னுடைய கொடையை வழங்கி அதன் மூலமாக தான் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில நிகழ்ச்சிகளுக்கு கொடை இன்னும் வராத இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய அன்பர்களின் பொருள் உதவியோடு இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வும் இந்த அறிவு களஞ்சிய நிகழ்விலும் நமக்கு ப்ரீகேஜி குழந்தை பள்ளியில் சேர்ந்த ப்ரீகேஜி என்ற நிலையிலிருந்து +2 என்ற நிலையில் வரைக்கும் அனைவருக்கும் நாம் இந்த பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த பங்கேற்கும் இந்த நிகழ்வு பரிசை அளிப்பு விழா தான் இன்று நடக்க இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வை நடத்துவது the competitions to conduct all the events and competition continuously அது ஒரு மெகா ஈவென்ட். ஏன்னா இன்னைக்கு பரிசு பெற்ற குழந்தைகளை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த காம்படிஷனில் கலந்து கொண்ட குழந்தைகள் என்றால் ஒவ்வொரு முறையும் அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதே போல நமக்கு சில அருட்கொடையாளர்கள், அவர்களை நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். இந்த குழு குழந்தைகளுக்காக 5 குழுவாக இந்த நிகழ்வு நடந்தாலும் 3 குழுக்கு மட்டும்தான் நமக்கு கொடையாளர்கள் இருக்கிறார்கள். யாரேனும் உங்களுக்கு தெரிந்தால் மீண்டும் 2 குழுக்களுக்கும் கொடையாளர்களை நாம் கொண்டு வரலாம். அமரர் பேராசிரியர் முனைவர் ஹேமா சந்தானராமன் அவர்கள் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறள் நெறி தொண்டராக பணியாற்றி பேராசிரியர் முனைவர் ஹேமா சந்தானராமன் அவர் அமரராகிவிட்டாலும் அவர் கொடுத்த கொடையால் இன்றும் அவருடைய பெயரில் இந்த பரிசுகள் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறோம். அவர் ஒரு ஆரம்ப காலத்தில் தன்னுடைய கொடையாக கொடுத்த ஒரு கொடையாளர், அவரை நினைவு கூறுவோம். அதே போக அவருடைய இணையரும் இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அமரர் கைலாச பிள்ளை அவர்களும் கொடுத்த கொடையின் மூலமாக இந்த நிகழ்வுகளுக்கு பரிசுகள் அளிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல அமரராக இருக்கு நம்முடன் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் தசாவதானி ஆறுமுக பிள்ளை அவர்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் அவர் எடுத்த பணிகளுக்கும் ஆற்றிய தொண்டை காட்டிலும் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு சென்றாலும் விண்ணுலகில் இருந்து கொண்டே அவர்களுடைய வாழ்த்துக்களை அவர்கள் கொடுத்த கொடையின் மூலம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர் நிறைவு கொண்டு கொண்டே இருக்கிறோம். மேலும் பல்வேறு நிகழ்வுகளை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடத்த வேண்டும் என்றால் மேலும் பல கொடையாளர்கள் வர வேண்டும். நம்மில் பலர் அதை எடுத்து முனைந்து நடத்தினால் மேலும் செம்மையாக சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்வு தொடர்ந்தே நடக்கும். இப்பொழுது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வரவேற்பு மென்கலை நாட்டியம் நம் அனைவரையும் கட்டி போடக்கூடிய இந்த நாட்டிய நிகழ்வு நமக்காக இயக்கி வழங்கி கொண்டு இருப்பது கலை மாமணி பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஸ்ருதிலயா வித்யாலயா என்ற நாட்டிய பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நாட்டிய நிகழ்ச்சியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்காக தன்னுடைய மாணவிகள் மூலம் நமக்கு அரங்கேற உள்ளார்கள். உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கு இடையே இந்த வரவேற்பு மென்கலையான நாட்டியம் நடைபெறும். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இந்த மாபெரும் விழாவில் கலந்து கொள்வதை நாங்கள் மிகவும் பெருமையாக கருதுகிறோம். கலைவாணி டாக்டர் சேகர் உட்பட்ட அனைத்து நல்லுறங்களுக்கும் எங்களுடைய சுதலை வித்யாலயம் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாணவிகள் இல்லை, ஒரு மாணவி தான் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அப்படின்னால் அது ஒரு நல்ல மனிதர்களை சந்திக்கிறோம், அதுதான் பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இப்பொழுது ஹர்ஷினி பாஸ்கர் அவர்கள் என்னுடைய மாணவியாக 3 பேர் சொல்லியிருந்தேன். 4 நாள் முன்னாடி சொன்னார் சேலம் சார், ஒரு 3 மாசமா சில பர்சனல் காரணங்களுக்காக நான் வெளியில வரல. அப்புறம் சேலம் சார் சொல்லி எப்படி நான் வராமல் இருக்கிறது அப்படின்னா, 2 மாணவி என்னை டென்ஷன் பண்ணிட்டா. ஃபீவர் மிஸ், அவ்வளோதான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் மிஸ், அவ்வளோதான், முடிச்சு. சரி, எதானாலும் நம்மால் பண்ணி விட முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. நமது திருக்குறள் என்பது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அதை சேவல் சார் அவர்கள் மூலமாக யாராவது எதையாவது செய்ய சொன்னதான் நம்ம செய்வோம், இல்லாட்ட பேசாமல் இருந்துடுவோம். ஏன்னா பரதநாட்டியம்ன்றது அதனுடைய பேட்டர்ன் வேற கண்டிப்பாக. அதனால் நிறைய விஷயங்களை 9 அதிகாரங்களுக்கு மேல் நானே எயிர்ச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம்
நடந்திருக்கு அப்படின்னா அதில் அவர்களுடைய ஒரு காரணம், நம்ம நண்பர்கள் ஒரு காரணம். முதலில் கடவுள் வாழ்த்து சொல்லி ஆரம்பிப்பதுதான் முறை. அதிகாரம் 1 ஷண்முகப்பிரியா ராகம். இந்த அதிகாரங்கள்ல நிறைய போட்டிருக்கேன் சரணங்கள், பட் நேரம் இல்லாமையினால ஷார்ட்டா. இது இயலிசை நாடக மன்றம் நமது கலை பண்பாட்டு துறைக்காக தொடர்ந்து ஒரு 10 வருஷங்களாக இந்த நிகழ்ச்சிகளை நான் கொடுத்துருக்கேன். இப்பொழுது ஹர்ஷினி பாஸ்கர் விநாயகரை தொழுது ஆரம்பிப்பது மரபு. விருத்தம் கொம்புடையாத ஓங்கார பாடவனே, ஒரு கொம்புடையாத ஓங்காரமானவனே, முருகனுக்கு முன்னவனே மூஷிகவாகனே, ஒரு கொம்புடையாதே ஓங்காரமானவனே, பொறுப்பேற்ற பொற்பாவை கருணை திரு மகனே, முருகனுக்கு முன்னவனே மோட்சிகவாகனே, முருகனுக்கு முன்னவனே மோட்சிகவாகனே, கருணையுடன் எமை காக்கும் கணபதியே சரணம், கருணையுடன் எமை காக்கும் கணபதியே சரணம், கணபதி என்றால் வினைகள் கலங்கிடும் பிணிகள் நீரும், கணபதி என்றால் வினைகள் கலங்கிடும் பிணிகள் நீரும், கணபதி என்றால் சகல காரியம் சேதியாகும், கணபதி என்றால் சகல காரியம் சேதியாகும், கணபதி என்றால் உள்ள கமலமும் விருது மலரும், கணபதி என்றால் உள்ள கமலமும் விருது மலரும், கணபதி என்று போற்றிய அனைவருக்கும் முக்தி தானே, கணபதி என்று போற்றிய அனைவருக்கும் முக்தி தானே.
தேங்க்யூ சுரேஷ். என்னுடன் இணைந்து சுரேஷ் வேலுப்பிள்ளை அவர்கள் மிருதங்கம். அடுத்ததாக நமது தமிழ் வள்ளுவர் எல்லாரையும் நாம் வாழ்த்தணும் இல்லையா? இசைப்பாடி மகிழ இனிய தமிழ். இசைப்பாடி மகிழ்க இனிய தமிழ் உண்டு, ஈசனை துதிக்க திருவாசகம் உண்டு. இசைப்பாடி மகிழ்க இனிய தமிழ் உண்டு, ஈசனை துதிக்க திருவாசகம் உண்டு. இசைப்பாடி மகிழ்க இனிய தமிழ் உண்டு, ஈசனை துதிக்க திருவாசகம் உண்டு. வசை நீங்கி வாழ, வசை நீங்கி வாழ வள்ளுவர் குறள் உண்டு. வசை நீங்கி வாழ வள்ளுவர் குறள் உண்டு, வாய்மை சிறந்த ஔவை வாக்கியமோ உண்டு. வாய்மை சிறந்த ஔவை வாக்கியமோ உண்டு. இசைப்பாடி மகிழ்க இனிய தமிழ் உண்டு, ஈசனை துதிக்க திருவாசகம் உண்டு. அம்புவியில் சுவைக்க, அம்புவியில் சுவைக்க கம்பகவி உண்டு, அகமுருகி கரைய அருட்காமி கொண்டு. அம்புவியில் சுவைக்க கம்பகவி உண்டு, அகமுருகி கரைய அருட்காமி கொண்டு. நம் தமிழில் இனிமை, நம் தமிழில் இனிமை நவிலவும் வாய்ப்பழக்கும். நம் தமிழில் இனிமை நவிலவும் வாய்ப்பழக்கும். நாதத்திலும் பிறந்த போதத்திலும் நிறைந்த, நாதத்திலும் பிறந்த போதத்திலும் சிறந்த. இசைப்பாடி மகிழ்க இனிய தமிழ் உண்டு, ஈசனை துதிக்க திருவாசகம் உண்டு. இசைப்பாடி மகிழ்க இனிய தமிழ் உண்டு, ஈசனை துதிக்க திருவாசகம் உண்டு. உங்களின் பலத்த கரகோஷங்களிலேயே இந்த நாட்டிய குழுவுக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக செலுத்தி அந்த வள்ளுவம் என்பது வாழ்க்கை நெறி வந்திருக்குமா? சேலம் சார் நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு நடனம். என்ன சார்? ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு சிலம்பம் நடந்தது. மிக அருமையாக அந்த சிலம்ப நிகழ்ச்சி, இந்த நாட்டிய நிகழ்வை நம்மை வழங்கிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதாவது நண்பர்களே, இந்த சுருத்திலய வித்யாலயா மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தோடு 39 ஆண்டுகளாக இணைந்திருக்கிறவர்கள். நினைவில் கொள்ளுங்கள், பரதநாட்டியம் என்று சொன்னால் பழைய நமது
சாஸ்திரிய சங்கீதத்துல நாடகம் ஆடுவாங்க. அங்க நாங்க தான் அவங்களை என்ன பண்ணோம், திருக்குறள் நாட்டிய நிகழ்ச்சிகள் பண்ணுங்க, அது பண்ணாங்க. அறிவியல் சம்பந்தமா நிகழ்ச்சிகள் பண்ணாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நான் வானொலியில் இருந்ததுனால அவங்கள அதெல்லாம் பண்ண சொன்னோம். வானொலிக்கும் செஞ்சாங்க, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கும் செஞ்சாங்க. அந்த பணி தொடருது. உண்மையிலே ஒவ்வொரு கலைக்கும் 1/2 மணி நேரம் கொடுக்கணும். நமக்கு நேரம் இல்லா குறையினால, ஏன்னா நிறைய 250 பரிசுகள் இங்கே வழங்கப்படணும். ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ கேஜி முதல் +2 வரை போட்டி நடத்தியிருக்கோம். எங்க நடத்தணும்? அக்டோபர் 20ஆம் தேதி நம்ம கோட்டூர்புரம் அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் பள்ளியில் நடத்தினோம். ஒரு 700க்கும் மேல பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 250 பேர் பரிசு பெறுகிறார்கள். ஒரு குரூப்ல 50 பேர், 5 குரூப், ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி குரூப் ஏ, 1 2 3 குரூப் பி, 4 5 6 குரூப் சி, 7 8 9 குரூப் டி, 10 11 12 குரூப் இ. இந்த 5 குரூப்ல ஈச் 50, 250 பேர் இங்க பரிசு பெறணும். அதுல 5 பேர் அறிவு களஞ்சியம்னு விடுதுகள். இங்கே வேறுகளாக அறிவு களஞ்சியங்கள் வந்திருக்கிறார்கள். அறிவு களஞ்சியம், அறிவியல் களஞ்சியம் விருது பெற இவர்கள் தான் இந்த குழந்தைகளுக்கு நல்லது ஒரு சான்று. ஆக போட்டியில் வெற்றி பெற்றவர்கள், வாழ்க்கை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள், இந்த இருவரும் சந்திக்கும், வேறும் விடுதும் சந்திக்கும் நிகழ்ச்சி தான் இன்றைய நிகழ்ச்சி. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், இதனுடைய நிறுவனர் டாக்டர் பார்வதி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், அவருடைய மிருதங்க வித்வான் சுரேஷ் வேலுப்பிள்ளை, அடுத்து மாணவி மிக அருமையாக ஆடினார்கள் ஹர்ஷினி, அவர்களுக்கும் இந்த சான்றிதழ்களை வழங்கி சிறப்பு செய்வார்கள். நீதி அரசர்களின் பொற்கரங்களில் உங்களின் கரகோஷங்களுக்கிடையே சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் பார்வதி பாலசுப்ரமணியம் கலைமாமணி அவர்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் காப்பாளராகவும் இருக்கிறார். எங்களுடைய ஏஜிஎம் மீட்டிங்ல நான் ஒரு பரிசு அனௌன்ஸ் பண்ணோம். அது ஜனவரி 18ஆம் தேதி இதே அரங்கில் நடக்க போகுது. தலைப்பு என்ன தெரியுமா? ஆண்டுதோறும் 450 பக்க அளவுல திருவள்ளுவர் மலர் வெளியிடுறோம். திருவள்ளுவர் மலர் ஒவ்வொரு ஆண்டு வெளியிடுவதற்கு ஒரு தீம், ஒரு நல்ல தீம் ஒன்று செலக்ட் பண்ணுவோம். முப்பாலில் முப்பொருள், முப்பாலில் மூவரம், முப்பாலில் முப்பரிமாணம், இப்படி பல தலைப்புகள். இந்த ஆண்டு தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறள் இஸ் புக் ஆஃப் த வேர்ல்டு, உலக பொதுநூல் திருக்குறள் என்று அறிவித்தோம். எப்ப? ஜூலையிலே அறிவிச்சிட்டோம். ஏன்னா எங்க அன்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் உடனே கலவரி இருக்காரு, அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ண, இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் போட்டி அனௌன்ஸ் பண்ணோம். முதல் பரிசு 5000 அறிவு மலர், அடுத்தது 4000 அறிவு கதிர், அடுத்தது 3000 அறிவு தளிர், அடுத்தது 2000 அறிவு துளிர், 1000 அறிவு புதிர். 5 பரிசுகள், இன்னும் 5 உண்டு. ஆளுக்கு 1000, 5 மொத்தம் 10 பேருக்கு பரிசு கொடுக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் 10 தானே பாடிக்காரு திருக்குறள்ல. அதனால உடனே என்ன பண்ணாங்க, இந்த அம்மா அந்த 5 பேருக்கும் நாங்க பரிசு கொடுத்துடுறோம், 5000 ரூபாய் நன்கொடையை வழங்குறோம், அதை இன்னைக்கு வழங்குறோம் சொல்லியிருக்காங்க. பாலசுப்ரமணியம் அந்த இணையராக வந்து வழங்குங்கள். அதே போன்று எங்கள் காப்பாளர் ஐயாசாமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஆண்டுதோறும் அந்த ஏஜிஎம் மீட்டிங்ல 10,000 ரூபாய் கொடுத்துருவாரு. நாங்க கேட்கவே வேண்டாம். எதுவுமே கேட்டு பெறுவது கொடையல்ல, தேவை அறிந்து உதவுவர்கள் தான் கொடையாளர்கள். அப்படிப்பட்ட கொடையாளர் ஐயாசாமி அவர்கள், அவருடைய நண்பர்
அதே மாதிரி நமது ஜெயராமன் அவர்கள், அவர் இவருடைய வழிபடுத்துதல். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இத மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடக்கணும்னா அருட்கொடையாளர்கள் தாமாக முன்வர வேண்டும். நான் முன்னரே சொன்னது போல கேட்டு பெறுவதல்ல, தாமாக கொடுப்பதே. ஒப்புரவாளர் திருவள்ளுவர் அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கிறார். ஒப்புரவு அறியாமைய பார்த்தீங்கன்னா அதான் என்று சொல்லி, இப்பொழுது அந்த இரண்டையும் வாங்க, விரைந்து வாங்க. இந்த தூய உள்ளம் நல்லுள்ளங்களுக்கு நம்மளுடைய பலத்த கரகோஷங்களை மட்டுமே அன்பு காணிக்கையாக நாம் கொடுக்க முடியும். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விழா, இந்த விழாவிற்கு வந்திருக்கும் நீதியரசர் உட்பட சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக இருக்கக்கூடிய திரு நக்கீரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு செய்யோன் ஐயா அவர்கள், திரு முத்துவேல் ஐயா அவர்கள், திரு முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள், ஐயாசாமி ஐயா அவர்கள், வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது பெறக்கூடியவர்கள் அனைவரும், வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறக்கூடிய திருமதி டி.ஆர். கல்லபிரான் ஐயா அவர்கள், மேனாள் துறை மேலாளர், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. அறிவியல் களஞ்சியம் விருது பெறுவோர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன், முனைவர் ஆர். கிருபாகரன், திருமிகு ரமேஷ் பிரபா, திருமிகு கு. கண்ணன், திருமிகு ஆ. விநாயகம் ஐயா அவர்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் அறிவியல் களஞ்சியம் விருது பெறக்கூடியவர்கள் அனைவரும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். விழாவின் இன்றைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் விழாவின் தொடக்கமாக திருவிளக்கு ஏற்றுதல். நீதியரசர் அவர்களை அன்புடன் திருவிளக்கு ஏற்ற அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் அவருடன் இணைந்து திருவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது வாசுகி கண்ணப்பன் அவர்கள் விளக்கு பாடல் உங்களுக்காக. திருமந்திர பாடல். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை பாரும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கை விளக்கும் விளக்கவர்தானே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருவிளக்கு ஏற்றி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், நமக்கு பாடலை பாடி வழங்கிய வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து, அந்த வாழ்த்து பாடலை நமக்கு வழங்க வாசுகி கண்ணப்பன் அவர்களுடன் இணைந்து டைனமிக் டொனால்ட்ஸின் மாணவிகளாக ஹர்ஷிதா, ஷிபிதா, மதுமிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காரும் கடலொடுத்த நிலமளந்த கெழொழுகும்
சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மறு சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதழும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகமணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிலமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. மாணவிகளுக்கு நன்றி. நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மரபாக தமிழ்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடுவதற்காக முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவர் மேலோ, தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவர் மேலோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனிலும் இனியல் திருக்குறளை, தேனிலும் இனியல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வானறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவள் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவள் பாமரனின் நண்பர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கிறான் கல்வியை கண்கிறான் ஒழுக்கத்தை உயிர் என்றார், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தை நின்றவன் நெடியோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் மற்றும் இளைஞர் உறுதிமொழியை வருவதற்கு டாக்டர் செய்யோன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் உள்ளிட்ட அவையை வணங்கி அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்வதற்காக உங்கள் முன்னிலையில் நிற்கின்றேன். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 1986 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இதே அரங்கில் திருவள்ளுவர் திருக்கோயிலில் தொடங்கப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவள்ளுவர் திருக்கோயில் முண்டகன்னியம்மன் கோயிலிருந்து ஒரு ஒரு ஃபர்லாங் இருக்கும், பக்கத்துல தான். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்றது 1986. நான் ஆல் இந்தியா ரேடியோல பணி செய்தேன். எனக்கு ஒருத்தர் போய் அறிமுகப்படுத்தினார். அந்த கோயிலை பார்த்த உடனே, அடடா
திருவள்ளூருக்கு இப்படி அற்புதமான ஒரு கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நான் பக்கத்துல தான் இருக்கேன், காரணீஸ்வரர் கோயில் ஸ்ட்ரீட்ல இருந்தேன். உடனே போய் பார்த்தோம். இந்த திருவள்ளுவரை தெய்வமாக வழிபடுகிறவர் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணா. அவர் அங்க அந்த அதே மயிலாப்பூர்ல இருக்கிறார். அவரை அணுகி கோயிலுக்கு அவரையும் அழைத்து சென்று இந்த அமைப்பை தொடங்கணும். எப்ப 1986. நல்லா ஓங்கி கரவரை எழுப்புங்க, ஏன் சந்தேகப்படுறீங்க? ஒன்று நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், கை கட்டும் போது நிறைய பேர் சேர்ந்து கை கட்டணும். அது உங்களுக்கும் நல்லது. இன்னொன்று கை இந்த விறுவிறுப்பு இருக்கிறது, அதுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. ஆக அன்பர்களே, அவர் தான் இந்த திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை, என்ன அருமையான பாடல் கேட்டீங்களா? கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், பகுத்தறிவு பாவலன். என்ன அற்புதமான அடைமொழிகள்! யாருக்கு? திருவள்ளுவருக்கு. நினைத்து பாருங்கள். அதனாலதான் நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாட்டு தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடுகிறோம். சரி, அவருடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் எல்லாம் அவர்தான் பாடுவார். அந்த பாடலை அவரை இயற்றி அவரை இசையமைத்து பாடுகிறார். ஹம்சத்வனி ராகத்தில் பாடுவார். அவர் மறைவுக்கு பின்னர் தான் நான் பாடிக்கொண்டிருந்தேன். அதே மாதிரி எங்களுடைய இணை செயலாளர் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களும் மாறி மாறி பாடிக்கும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. யாதானும் ஊராமால் நாடாமால் என் ஒருவன் சாம் துணையும் கல்லாத வாழும். இறக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, இப்ப நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் என்று ஒன்று சொல்ல வைத்தோம். அதுதான் இப்ப சொல்ல போறது. அது வேற ஒண்ணு இல்ல. வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். முதல்ல எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. அதை நம்ம ஒரு பிரின்சிபிளா வச்சுக்கிட்டோம்னா, இடையில கூட ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சை உள்ளிழுத்து 9 முறை செய்யுங்கள், உங்கள் உடல் நன்றாக இருக்கும்னு ஒரு தகவல் வந்தது. இது நம்ம சொல்றது போல இருக்கேன்னு நினைச்சேன். நினைத்து பாருங்கள். நாற்காலிகள் சாய்ந்து இருக்கட்டும், நீங்கள் நிமிர்ந்து உட்காருங்கள். நிமிர்வதனால் 2 இன்ச்சு உயர்வீங்க. அப்படி உயர உயர நாம் உச்சத்தை அடைவோம். மிச்சம் என்ன இருக்கிறது? ஆக அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், வாழ்க வாழ்க. இன்னும் நல்ல வரல சத்தம், அங்கே இருந்தெல்லாம் வரல. சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம். அங்க உள்ள எல்லா குழந்தைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து சொல்லணும். மறுபடியும் வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் சத்தம் போச்சு. மறுபடியும் திருக்குறள், என்ன சரியா வரல? திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, உன்னத நெறி. அப்படியே மாணவ செல்வங்களே, பெரியோர்கள் எல்லாம் நம்ம கை உயர்த்தலாமா? சுறுசுறுப்பாகிறது தான், வேற ஒண்ணு இல்ல. ஆஸ்பயர், நல்லா சொல்லணும். ஆஸ்பயர், நான் அந்த பக்கத்து ஒரு முனையில இருந்து வரல. ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ். விரும்பி விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. விரும்பு, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. நன்றி. இன்னைக்கு பாருங்க, இத்தனை போட்டிகள்ல குழந்தைகள் வெற்றி பெற்றிருக்கல. அதுக்கு காரணம் என்ன? விரும்பியதனால், விரும்பியதை பங்கேற்றதனால், பங்கேற்றதில் வெற்றி பெற்றதனால் இங்கே பரிசு பெறுகிறார்கள், விருது பெறுகிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சி தொடர்கிறது. அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணை செயலர் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீதியரசர் மாண்புமிகு ஐயா நக்கீரன் அவர்கள் உட்பட அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். இந்த
38ஆம் அறிவு களஞ்சிய விருதுகள் பரிசுகள் வழங்கும் இந்த விழாவிற்கு சிறப்புரை வழங்கி அறிவு களஞ்சிய விருதுகள் வழங்கி சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு நீதியரசர் நக்கீரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சென்னை லயோலா கல்லூரியில் இளங்கலை பயின்று சட்டத்தில் இளங்கலம் பயின்று மாவட்ட நீதிபதியாக அரசு நீதியியல் துறையிலே பணியிலே அமர்ந்து பல்லாண்டுகள் மாவட்ட நீதிபதிகளாக சிறப்பாக பணியாற்றி உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தவர் நம்முடைய நீதியரசர் அவர்கள் காட்சிக்கு எளியவர், கடுஞ்சொல் பேசாதவர், எல்லோரோடும் அன்போடும் நட்போடும் இருக்கின்றவர். தவம் செய்க தவம் செய்க தவமாவது அன்பு செயல் என்றான் பாரதி. அத்தகைய தவத்தை நாள்தோறும் மேற்கொண்டு ஒழுகுகிற ஐயா நீதியரசர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் தேசிய கடல்நுட்ப தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய தலைவர் இயக்குனர் ஐயா முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்கள் மெரைன் என்ஜினியரிங்கில் கடல் சார் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்றவர்கள், பிஇ பட்டம் பெற்றவர்கள், அதிலேயே முனைவர் பட்டம் பெற்றவர்கள், பல ஆய்வு திட்டங்களை செய்து அரபு நாடுகளில் எல்லாம் பணியாற்றியவர்கள். இந்த கடல் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்து இணை பேராசிரியராக உயர்ந்து பேராசிரியராக தகைசால் பேராசிரியராக இருந்து இன்றைக்கு அந்த நிறுவனத்தின் சிறப்புமிகு இயக்குநராக பணியாற்றி இந்தியாவின் பெருமையை கடந்தோறும் நாடுகள் எல்லாம் கடல் கடந்து பரப்பி வருகிற இயக்குநர் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த விழாவிலே வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெறவிருக்கின்ற 86 அகதியை கடந்திருக்கிற மேலாள் துணை பொது மேலாளர் ஐயா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கிகளுடைய தலைவராக இருந்த ஐயா TR கள்ளபிரான் அவர்கள் 80 வயதை கடந்தாலே தமிழிலே 1000 பிறை கண்ட அண்ணல் என்று சொல்லுவோம். ஐயா அவர் அதற்கும் மேலே பிறைகள் கண்ட அண்ணலாக இங்கே தோன்றுகிறார். 198 பாண்டியன் கிராம வங்கிகளை தோற்றுவித்து கிராமங்கள் தோறும் ஊர்தோறும் ஊரக பொருளாதார வளர்ச்சிக்காக தன் வாழ்நாளெல்லாம் பங்காற்றி தொண்டாற்றி வந்த அவருக்கு இன்றைக்கு நாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கவிருக்கிறோம். அன்னாரை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை ஏற்பதற்காக வருகை தர இருக்கிற ஐயா இயக்குனர் KN ராமசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவிலே விருது பெற வருகின்ற முனைவர் கிருபாகரன் ஐயா அவர்கள், இவர் மேலாள் அந்த கடல்சார் நிறுவனத்தினுடைய விஞ்ஞானி அவர்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய தொலைக்காட்சிகளில் இன்றைக்கு விவாத மேடை கலந்துரையாடல் என்றெல்லாம் இருக்கிறதே, அவற்றுக்கெல்லாம் முதலில் வித்திட்டவர் என்று சொன்னார். அது வேறு யாரும் இல்ல, நம்முடைய ரமேஷ் பிரபா அவர்கள் தான். அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏற்றுமதி அரிசி உற்பத்தியாளர் ஏற்றுமதியாளராக இருக்கிற கண்ணன் விநாயகம் அவர்களையும் இங்கே வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவு களஞ்சியம் வருகிற ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மலையக கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளை இலங்கையில நிறுவி அதன் தலைவராக இருந்து இடையராக கல்விப்பணி ஆற்றி வருகிற ஐயா திருமிகு நடேசன் சுந்தரேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வன்கலையையும் வெண்கலையையும் வழங்கி நம்முடைய உள்ளங்களையெல்லாம் மகிழ்வித்த ஐயா சிலம்பு சுதாகரன் அவர்களும் அம்மையார் அவர்களையும் நம்முடைய பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கே நன்றியுரை நெவழுவதற்காக காத்திருக்கிற எங்கள் சங்கத்தின் காப்பாளர் கவிஞர்
சு ஐயாசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய குழந்தைகளையும் எங்களுடைய சங்கத்தினுடைய இணை செயலாளர் அம்மா கலைமாமணி வாசியு கண்ணப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்கிறோம். நம்மை எல்லாம் நிகழ்ச்சியில் இந்த விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது எங்க சங்கத்தினுடைய நிறுவன செயலர் கலைமாமணி சேவை செம்மல் செய்வனவர் அவர்கள் சார்பாக அவர்களையும் நான் இங்கே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த போட்டிகளிலே கலந்து கொண்ட மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு பயிற்சி தந்த ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். மாணவருடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதுதான் பெருமித வாழ்க்கை என்று விவிலியத்திலே சொல்லுவது போல பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இங்கே வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய பல்வேறு பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு கடந்த 2 நாட்களாக மட்டுமல்ல இன்று காலையிலிருந்து இங்கு வந்து தோன்றா துணையாக இருக்கிற எங்களுடைய சந்தானம் ஐயா, கருணாநிதி ஐயா ஆகியோரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருக்கிறார். எனவே அவர் தொடர்ந்து தொகுப்பார் என்பதால் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்துணை பேரையும் நான் உங்கள் அனைவருடைய கைகளிலும் என்னுடைய தமிழ் பூங்கொத்துக்களை அளித்து வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அறிமுக உரை ஆற்ற வருமாறு டாக்டர் செய்வான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். மாண்புமிகு நீதியரசர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணங்கி இந்த போட்டி ஏன் நடத்துறோம்? ஒரு கேள்வி. ப்ரீ கேஜிக்கு 10 போட்டியா? ஆம், ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி. இது நிறைய பேரண்ட்ஸே எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் சார் 10 போட்டி அப்படின்னாங்க. இது இப்போ ப்ரீ கேஜிக்கு. நான் 38வது போட்டி. இது 38 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன சார் ஒரு 3 போட்டி 4 போட்டி வைப்பாங்க, எதுக்கு 10 போட்டின்னாங்க. நான் 10 போட்டி வகைப்படுத்தினது எப்படின்னா, சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய படைப்பாற்றல் திறனை வளர்க்கக்கூடிய போட்டி 5, நினைவாற்றல் திறன் மனப்பாடம் செய்யணும். இது முன்னெல்லாம் எதையுமே சொல்ல மாட்டாங்க, கடகடன் ஒப்பிப்பாங்க. திருக்குறளாகட்டும், திருவாசகமாகட்டும், தேவாரமாகட்டும், நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்கள் தெரியும். இப்போ கள்ளபிரான் ஐயா நான் நிறைய பேர் எடுத்துன்னா எனக்கு இன்க்ளூடிங் நானும் அப்படி தான் நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். அது நமக்கு உதவும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்பவும் நான் 4வது கிளாஸ் படித்தது 5ஆம் கிளாஸ் படித்த பாட்டெலாம் சொல்லுவேன், அவங்களும் சொல்ல முடியும். அப்படி நினைவாற்றல் மிக்கவர்களாக நாம் திகழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இளம் பருவத்தில் நாம் மனப்பாடம் பண்ணதுதான். அது என்னமோ சில பேர் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சோம்பேறித்தனத்தில் விட்டுட்டாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் எழுந்து பாருங்க, ஸ்லோகங்கள் எத்தனை பேர் சொல்றாங்க. அது வந்து நமக்கு ஒரு நல்ல பயிற்சி, மூச்சு பயிற்சியும் கூட. சொல்ல சொல்ல நிறைய பாடல்கள். அதனால தான் நாங்கள் வந்து திருக்குறள், திருவள்ளுவர் ஆத்திச்சூடி திருவள்ளுவர் எழுதல, அது தொகுத்தது நான் தான் தொகுத்தேன். 133 வரி நீதி தொடர்கள். அந்த 133 மனப்பாடம் பண்ணா குரூப் 1 சர்வீஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் அது பயன்படும். ஒரு மேற்கோளுக்காகவாது பயன்படும். நினைத்து பாருங்கள். ஆக திருவள்ளுவர் ஆத்திச்சூடி 133. இதை நிறைய லட்சக்கணக்கான மாணவர்களை 38 வருஷமா படிக்க வச்சிருக்கோம். ஆக திருக்குறள் ஒப்பித்தல், திருவள்ளுவர் ஆத்திச்சூடி, ஔவையார் பாடல், பாரதியார் பாடல், பாரதிதாசன் பாடல், கவிமணி பாடல், இப்படி வேர்ட்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ், ஆங்கில அது மாதிரி ரவீந்திரநாத் தாகூர், சரோஜினி நாயுடு, இதெல்லாம் மாறி மாறி கொடுப்போம். எந்த வருஷமும் ரிப்பீட் பண்ண மாட்டோம். இந்த ஆண்டு கொடுத்தது அடுத்த ஆண்டுக்கு இருக்காது. இப்படி 10 போட்டிகளை வடிவமைத்து மிகச் சிறப்பாக நடத்திட்டு இருந்தோம். குரூப் ABC, அது வந்து 1 to 3, 4 to 6, 7 to 9. இந்த ஆண்டு முதல் ப்ரீ கேஜி டு யூகேஜி, ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, அது ஒரு குரூப், அது ஏன்னு வச்சுட்டோம். அடிஷனல் இன்னொன்று என்ன, 10, 11, 12 நாங்கள் வைக்கல இதுவரையா. பட் நிறைய பேரண்ட்ஸு 9ஆம் கிளாஸ் வரையும் நிறைய பிள்ளைங்க பங்கெடுத்த பிள்ளைங்கள்லாம்
அவங்க பெற்றோர்கள்லாம் சார் எங்களுக்கு 10th 11th நடை வைங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் சேருண்டாங்க. அதனால் இப்போ அதையும் சேர்த்து இந்த ஆண்டு முதல் 5 குரூப் பண்ணோம். எங்களுக்கு டாக்டர் ஹேமா சந்தானராமன் அம்மா அவர்கள் அவர்களும் அவங்க கணவர் இருவரும் அமரராகிவிட்டார்கள். ஹேமா சந்தானராமன் அவர்கள் நிறைய பேருக்கு இங்கே தெரியும். அவங்க மாணவி தான் அண்ணாஜம் துணை முதல்வர் இரா பூங்கோதை அவர்கள் இங்கே வந்திருக்காங்க, இருக்காங்க சொல்லிட்டாங்க இல்லை. ஏன்னா இந்த அம்மா வந்து ஹேமா சந்தானராமன் ஸ்டூடெண்ட். அந்த அம்மா 40,000 ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள்னா எங்க போட்டியை வடிவமைக்கிறதுக்கு எனக்கு பெரும் துணையாக இருக்கிறவர்கள், நடத்துறவர்கள். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால இறைவனடி எழுதி விட்டார்கள். அவர்கள் சார்பாக 4 லட்சம் ரூபாய் அவர்கள் குடும்பத்தினர் இந்த போட்டிகளுக்கு காப்பாற்றிட்டாங்க. ஆக அறிவு கலைஞர் ஃபார் சில்ட்ரன், அறிவு கலைஞர் ஃபார் யூத், அறிவு கலைஞர் ஃபார் விமன், அறிவு கலைஞர் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த 4க்கும் நாங்கள் நடத்துகிறோம், ஆண்டுதோறும் நடத்துகிறோம். அதில் இது முதல். அடுத்து ஜனவரி மாதத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி நடத்த போகிறோம். அடுத்து முதியோருக்கு எஸ்ராஜ் மகளிர் கல்லூரியில் முதியோருக்கு நடத்துகிறோம். அடுத்து மகளிருக்கு மார்ச் மாதத்தில் நடத்துகிறோம். ஒருவேளை ராணிமேரி கல்லூரி எங்கு எங்களுக்கு சரியான இடம் கிடைக்கிறதோ, இடம் தருகிறார்களோ அங்கு நடக்கும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்படி நம் சமூகத்தில் உள்ள அனைத்து அன்பர்களையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுடைய ஆற்றலை, அவர்கள் உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்ந்து இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு நாம் பயன்படுதல் வேண்டும். அதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் நோக்கும் போக்கும் ஆகும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். நாம் எதை எண்ணுகிறோமோ உயர்வாக எண்ணுவோம், எண்ணியதை ஈடேற்றுவோம். எண்ணியாங்கு எய்துக, எண்ணியார் திண்ணியராக பெறின் என்பதுதான் திருவள்ளுவருடைய வாக்கு. இன்னொன்றும் சொல்லியாக வேண்டும். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இன்றியமையா நோக்கமே அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் தான் அறிவியல் பூங்காய்களை கொண்டு வருகிறோம். ஏன் சார், தமிழ் சங்கத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? எண் என்ப, ஏனை எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்கள். வாழும் உயிர்க்கு. அப்ப வாழும் உயிர்கள் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொள்ள வேண்டும். அப்படி சொன்னாங்க. எப்ப நேரம் சொல்றாங்க, என் குழந்தை சயின்ஸ் படிக்குது தமிழ் தெரியாதுன்னு. ஏன்னா சயின்ஸ் படிச்சா தமிழ் தெரியக்கூடாது. நான் ஒரிசால போய் பேசுறேன். யூ மஸ்ட் லேர்ன் யுவர் சயின்ஸ் த்ரூ யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்றேன். தாய்மொழியில் படிங்க. அதை நாம் தவற விட்டு விட்டோம். நினைத்து பாருங்க. இதை நான் சொல்லல, வள்ளுவர் 2000 ஆண்டுகளாக சொல்லிட்டாரு. எண் என்ப, ஏனை எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கின்றார். வாழுகின்ற உயிர்கள் எல்லாம் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்கள் என போற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு கொடுக்கிறார். அந்த சயின்ஸ் எப்படி சொல்றோம்? லெட்டர், நம்பர், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் லிவிங் கைண்ட், போத் ஆர் தி ஐஸ். எப்படி? லெட்டர், நம்பர், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் லிவிங் கைண்ட், போத் ஆர் தி ஐஸ். இதை மொழிபெயர்த்தவர் யாரு? கவியோகி சுத்தானந்த பாரதியார். அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை தயவு செய்து வாங்கி படியுங்கள். அதை நாங்களே வெளிக்கொண்டு வந்திருக்கோம். நெக்டர் ஆஃப் லைஃப், வாழ்வியல் அமுதம் திருக்குறள். திருவள்ளுவர் தமிழ் சங்கம் வெளியிட்டிருக்கு. அதோட ஹிந்தியில வெளியிட்டு இருக்கோம் திருக்குறளை. அமிர்தவாணி திருக்குறள். திருவள்ளுவர் ஆத்திச்சூடிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறோம், ஹிந்தியில மொழிபெயர்த்திருக்கிறோம், தமிழ்ல இருக்கு. ஆக திருக்குறளும் 3 மொழிகளில் இருக்கிறது. திருவள்ளுவர் ஆத்திச்சூடியும் 3 மொழிகளில் இருக்கின்றது. இதை வைத்துத்தான் டெல்லியில் 2002 3 நாட்கள் நிகழ்ச்சி நடத்தி வெற்றி கண்டோம். அப்பொழுது கோபால் சுவாமி IAS அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல செக்ரட்டரியா இருந்தாங்க. AK மூர்த்தி அவர்கள் ரயில்வே மினிஸ்டரா இருந்தார். 3 நாள் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக இருந்தது. ஆல் இந்தியா செமினார் நடத்தினோம். திருக்குறள் அண்ட் இட்ஸ் ரெலவன்ஸ் இன் இந்தியன் லிட்டரேச்சர், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? திருக்குறள் எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரி முதல் நிசாமுதீன் வரை வைத்தாங்க. அதுக்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் பேர் வச்சாங்க. அதுக்கு காரணம் எது? மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதுல மட்டுமல்ல, டெலிபோன்ல ஒலிச்சது திருக்குறள். அது பண்ணது யாரு? மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம். ஆக ரயிலிலும் தொலைபேசியிலும் தொலைபேசி எப்படி தெரியுமா? 1250113 டயல் பண்ணீங்கன்னா திருக்குறள் வரும். அதை நாங்க தான் பண்ணி கொடுத்தோம். ரெக்வஸ்ட் மேட் பை தி BSNL. சாஃப்ட்வேர் நாங்க கொடுத்தோம், அவங்க பரப்புனாங்க.
இவர் 15 ஆண்டு வந்தது, இப்போ நிறைய நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஐ ஹேவ் டு ட்ரை ஃபார் தட் அகைன். நல்ல ஒரு அவங்க என்ன சொன்னாங்க, பஞ்சாப்ல கிரந்தம் வருமா டயல் பண்ணா, அது மாதிரி ஏன் திருக்குறள் வரக்கூடாதுன்னு அப்போதைய சேர்மன் பிஎஸ்என்எல் கேட்டார். அதை நிறைவேற்றினார் சிஜிஎம் மகாதேவன் இங்க இருக்கும் போது. அதை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். அதற்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கை கொடுத்தது. ஆக தொலைபேசியிலும் ரயிலிலும் வானொலியிலும் திருக்குறள் ஒலித்தது. 3 நேரம், காலையில உங்களுக்கு தெரியும் திருக்குறள் சொல்லுவோம், மத்தியானம் சொல்லுவோம், இரவு சொல்லுவோம், காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலருவின் நோய் என்று பாடுவார் அல்லவா திருவள்ளுவர். ஆக அப்படி திருக்குறளை பல்வேறு கோணங்களில் எல்லோரையும் படிக்க செய்கிறோம். அதன் விளைவுதான் இந்த ஆண்டினுடைய தலைப்பு திருக்குறள் இஸ் புக் ஆஃப் தி வேர்ல்ட், உலக பொதுநூல் திருக்குறள். ஆக அன்பர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், நல்ல நிகழ்வுகள் நடக்கிற நல்ல நிறுவனங்களை தேடி அதற்கு தானாக உதவ முன்வாருங்கள். எனக்காக அல்ல. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டால் வல்லமைதாராயும் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து அறிவு களஞ்சியம் போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள் வழங்கும் பரிசுரை நிகழ்ச்சி. அவர்களுடைய பெயரை அறிவிக்கவும் அழைக்கவும் செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமியின் +2 மாணவர் நாகதர்ஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் டாக்டர் நாகப்பன் அசோசியேட் டீன் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் ரோகிணி நாகப்பன் அவர்களுடைய புதல்வர் ஆவார்கள். அவரை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அறிவுக்களஞ்சிய போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தான் இந்த வண்ணக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த அறிவுக்களஞ்சிய போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற மாணவர்களை நாம் மேடைக்கு அழைத்து தனது திறமைகளை காட்ட வைப்போம். இந்நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் அனைவரும் இவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். மேலும் அடுத்த போட்டிகளில் இவர்களை விட நாமும் அதிகமாக பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் 5 மாணவர்களை நான் அழைக்கின்றேன். முதலில் குரூப் ஏயில் இருந்து வீரயாழிலா LKG RM ஜெயின் வித்யாஸ்ரம் பாரதியார் பாடலை பாட வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு, நீ வழக்கப்படுத்தி கொடு பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. நன்றி. மிக அருமை. இந்த மாணவியானது குரூப் ஏவில் அறிவுக்களஞ்சியம் விருது பெறும் மாணவி. அடுத்ததாக குரூப் பியில் இருந்து இமிலிசை காத்தியாயினி 3ஆம் வகுப்பு ட்ரைலீவ்ஸ் இன்டர்நேஷனல் ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் ஔவையாராக வருகிறார். தமிழ் ஞான பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் தமிழ் ஞான பழம் நீயப்பா. கண்ணொன்று கனலாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்று கனலாய் வந்தாய். ஆறு கமலத்தில்
உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமும் உண்டு. தாயுண்டு மனமுண்டு, தாயுண்டு மனமுண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவையின் தமிழுக்கு உரிமையுண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமயிலேறு ஈசனிடம் நாடு, இன்முகம் காட்டவானி. ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடுவானி, என்னுடன் ஓடுவானி. நம் சங்கத்தின் முருகனான செய்யோன் ஐயா உருகிவிட்டார் அவையே. அருமை அருமை. அடுத்ததாக குரூப் சியில் இருந்து ஆர்.கே. பிரணவ் 6ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ஸ் தனது கதையை கூற வருகிறார். பெரும் மதிப்பிற்குரிய நிறுவனர் அவர்களே, கணம் நீதிபதிகள் அவர்களே, எங்களை வழி நடத்தி செல்லும் ஏனைய ஆசிரிய பெரும் மக்களே, வானத்து நட்சத்திரங்கள் போல் மின்னிக் கொண்டிருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் தன்னம்பிக்கை கதை ஒன்றை கூற டைனமிக் டொனால்ஸ் பயிற்சி பட்டறையை சேர்ந்த பிரணவாகிய நான் வந்துள்ளேன். ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றவரின் கை வெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை. போட்டியில் கலந்து கொள்ள என்னை போல் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்துள்ளான். போட்டியில் தோற்றுவிட்டால் உன் கைகளை வெட்டிடுவார்கள், உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்றார்கள். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரல்லையே என்று கூறிவிட்டு கோட்டையின் கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம்! கோட்டையின் கதவு சட்டென திறந்துள்ளது. ஏனென்றால் கோட்டையின் கதவின் தாழ்பால் போடவில்லை, திறந்துதான் உள்ளது. மக்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். இழந்து விடுவோமோ அதனையாவது, தோர்த்து விடுவோமோ அதனையாவது என்று நினைத்து எதற்கும் முயற்சி கொள்ளாமையே இருக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த முயல் மற்றும் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். இக்கதையை ஒரு திருக்குறளிடம் முடித்துக் கொள்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை பூத்துவிடும். பொருள்: இடைவிடா முயற்சியானது ஒருவனுடைய செல்வத்தை பெருகச் செய்யும். ஆனால் முயற்சி இல்லாமையே அவனுடைய இல்லாமையை உண்டாக்குகிறது. அந்த வகையில் நான் என் மீது முழு நம்பிக்கையுடன் என் ஆசிரிய பெரும் மக்களின் துணை கொண்டு என் முயற்சி பாதையில் கவனம் சிதறாமல் இப்போட்டியில் வெற்றி பெறுவேன் என்ற பெருங்கனவோடு இந்த தன்னம்பிக்கை பற்றி கதையை இங்க பகிர்ந்த பெருமிதத்தோடு உங்களிடமிருந்து விடை பெறுவது டைனமிக் டொனால்ஸ் பயிற்சி பட்டறையை சேர்ந்த. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பிரணவ். தனது கதை நம் சில பேரிடமாவது தன்னம்பிக்கையை மேம்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து குரூப் டி இலிருந்து பவானியம் தனி நடிப்பில் வேலம்மாள் வித்தியாசமிலிருந்து குயிலி மற்றும் வேலு நாச்சியாராக வருகிறார்.
என் முத்தான முதற்கண் வணக்கம். 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டிய உலக புகழ் பெற்ற நம் சிவகங்கை போற வரலாற்றை இன்று உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஈடுணையற்ற நம் தமிழ்நாடு முதல்வர் முதல் இந்திய ஜனாதிபதி வரை கண்டுகளித்து வெற்றி மகாராணி வேலு நாச்சியாரும் உலகின் முதல் மனிதர்களாக வாரும் குயிலியும் சந்திக்கும் அந்த உணர்ச்சி மிகுந்த காட்சியை உங்கள் முன் பணிந்து சமர்ப்பிக்கிறேன். குயிலி இருக்கும் இடம், வேலு நாச்சியார் இருக்கும் இடம் 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்த அந்நிய கொடுங்கோளருக்கு அழகழகமாய் விளங்கிய எங்கள் வீரத்தாய் வேலு நாச்சியார் வாழ்க வாழ்க. அடியே ஆசை குழந்தாய், உடையார் படை தளபதியாய் விசுவாச குழந்தை விதையே தமிழ் மண்ணை தளரவாமா. அம்மா என்னை அழைத்ததற்கு காரணம் என்னவோ, வேலையின் பெயர் சொல்லி அனுப்பியிருந்தால் அந்த வேலையை முடித்துவிட்டு வந்திருப்பேனே. என்னை அழைத்து சொல்லும் அளவிற்கு உங்கள் திருவுள்ளத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனோ? குயிலி, உன்னை விட என் உள்ளத்தை சரியாக புரிந்து கொள்பவர் இங்கு வேறு யார் உண்டு? இன்று அதிகாலையில் ரகசிய திட்டம் ஒன்று என் உள்ளத்தில் தோன்றியது. அதை பற்றி பேசத்தான் உன்னை நேரில் அழைத்தேன். ஆம், நினைத்தே பார்க்க முடியாத பயங்கர ஆயுதங்களுடன் சிவகங்கை மண்ணை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்நியர்கள். சிவகங்கை மண்ணை மீட்டெடுக்கும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அல்லவா? இந்த நேரத்தில் நான் போர் தொடுத்தால் சிவகங்கை வீரர்கள் 1000 பேராவது உயிரிழக்க நேரிடும். நமக்கு விடுதலையும் வேண்டும். அதே சமயத்தில் நாம் பக்கத்தில் இருக்கும் ஒருவர் கூட உயிரிழக்க நேரக்கூடாது. அதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அதை பற்றி பேசத்தான் உன்னை நேரில் அழைத்தேன். உத்தரவிடுங்கள் அம்மா, செய்து முடித்து வருகிறேன். அம்மா, திட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். குயிலி, நன்றாக கேள். ராஜராஜேஸ்வரி கோவில் ஒவ்வொரு விஜயதசமி என்றும் பெண்கள் சென்று விளக்கேற்றி வருவதுண்டல்லவா? அந்த ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு பின்னால் வெள்ளையர்களின் வெடிமருந்து கிழங்கு இருக்கிறது அல்லவா? இந்த முறை நாங்கள் செல்கிறோம். நம்முடைய ஆர்ப்படையில் இருந்து மொத்தம் 14 பேரை என் மனத்தில் குறித்து வைத்திருக்கிறேன். எல்லா பெண்களும் விளக்கேற்றி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய ஆர்ப்படையிலிருந்து ஒருவர் மட்டும் விளக்குகளின் எண்ணெய் எல்லாம் ஊற்றிக்கொண்டு நகர வேண்டும். உடம்பெல்லாம் எண்ணெயினால் நனைத்த பிறகு கடைசி விளக்கின் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு உடம்பில் தீ வைத்துக் கொண்டு உலகின் முதல் மனிதோடு உண்டாக மாறி அந்நியர்களின் ஆயுத கிடங்கினுள் தாவி குதித்து விட வேண்டும். அந்நியர்களின் ஒட்டுமொத்த ஆயுதங்களும் சிதறியடைந்தவுடன் அந்த நேரத்தில் நாம் போர் தடுத்தால் நம் சிவகங்கை வீரர்கள் ஒருவருக்கு கூட உயிரிழப்பு நேரிடாமல் நம்மால் தடுக்க முடியும். எப்படி திட்டம்? அருமையான திட்டம் அம்மா. யாருமே யோசிக்க முடியாத அட்டகாசமான திட்டம். 16 தேசங்களை அடக்கியாளர் எதிர்கள் இன்னுமே கண்டிருக்க முடியாத எதிர்த்தாக்குதல் திட்டம். ஆணவம் விடுத்த அந்நியனை ஆணிவேர் வெட்டும் அற்புதமான திட்டம். 100 ஆண்டுகளாக மனித உலக வரலாற்றில் வியந்து வியந்து பேச போகும் வீர திட்டம். அம்மா, எனக்கு ஒரு வேண்டுகோள், மறுக்காமல் சம்மதிப்பீர்களா? அடே, ஏன் தளபதி குயிலி, நீ கேட்டு நான் மறுப்பேனா? சொல்லடா குயிலி. அம்மா, இந்த திட்டத்தில் உச்சக்கட்டு உயிரிழப்பு நேரிட போகும் அந்த உலகின் முதல் மனிதோடு உண்டாக மாறும் பாக்கியம் எளியவளான குயிலி எனக்கே தர வேண்டும். என்ன சொல்லுகிறாய் குயிலி? நீ தீயில் குதித்து சாவதா? அம்மா குயிலி, உனக்கு உடையார் படையில் நிறைய வேலை இருக்கிறது அம்மா. உடையார் படையின் மொத்த வேலையும் இந்த ஒரே தாக்குதலில் முடிந்து விடுமே தாயே. உத்தரவு கொடுங்கள் தாயே. குயிலி, நீ 18 வயது நிறைந்த இளமங்கை, என் மகளை போன்றவள் அல்லவா? இது நீ செய்ய வேண்டிய காரியம் அல்ல. என்னை போல் வாழ்ந்து முடித்தவளே செய்ய வேண்டிய காரியம். ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீர்கள். தாங்கள் தானே சிவகங்கை, சிவகங்கை தானே தாங்கள். தங்களால் சிவகங்கைக்கு மட்டுமின்றி மொத்த பெண்ணினத்திற்கே விழி வந்து சேர இருக்கிறது. வெள்ளையர்களை சிறைப்படுத்த ஒரே வெற்றி மகாராணி வேலு நாச்சியார் என்ற வயிறு வரிகளால் உலக சரித்திரத்தை ஏற்ற போகிறது. விசுவாசத்திற்கு அடையாளம் குயிலி என்ற ஒற்றை வார்த்தை போதும் அம்மா என் வாழ்வில். உத்தரவு கொடுங்கள் தாயே. குயிலி, நீ வாழ வேண்டியவள், வாழ வேண்டியது சிவகங்கைக்காக என்று தாங்கள் தானே அம்மா சொல்லி தந்தீர்கள். குயிலி, உன் தகப்பன் பெரிய முத்தான் சிவகங்கையின் நீதியை ஏற்ற விசுவாசி. நாளை வந்து என் மகள் எங்கே என்று கேட்டால் நான் என்னம்மா சொல்லுவேன்? நாளை வந்து என் மகள் எங்கே என்று கேட்டால், ஓ பெரிய முத்தா, பெரிய முத்தா, உன் மகள் குயிலி தாயக விசுவாசம் என்றால் என்ன என்று இந்த மண்ணுக்கு
போகிறாள் என்று சொல்லுங்கள். ஓ பெரிய முத்தா, உன் மகள் குயிலி நன்று என்பதை இந்த மண்ணுக்கு நிகழ்த்தி காட்ட போகிறாள் என்று சொல்லுங்கள். அன்று அந்த வயல்களில் காட்டெருமையோடு போராடிய ராக்குபத்த மகள் இன்று நாட்டெருமையோடு போராட போகிறாள் என்று சொல்லுங்கள். அன்று சிலப்பதிகாரத்து கண்ணையின் சிலம்பு சிதறிய மண்ணில் தானும் சிதறப் போகிறாள் என்று சொல்லுங்கள். தமிழ் பெண்மை திலகங்களான ஔவையார், ஓக்குருவ சாத்தியார், பொன்முடையார், வெண்ணி குயர்த்தியார், ஆதி மந்தியார், காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், மங்கையர்கரசி நாயனார் ஆண்டல் வழிவந்து 7 மொழிகள் இருந்த புறநானூற்றில் மறுபிம்பம் எங்கள் வீரமங்கை வேலு நாச்சியாரின் வீரப்படை தளபதி உங்கள் பேரன்பு குயிலி ராஜராஜேஸ்வரி கோவிலில் அந்நியருக்கு பாடு புகட்ட போகிறாள் என்று அறவரைத்து சொல்லுங்கள். அந்நியர்களின் ஒட்டுமொத்த ஆயுதங்களும் சிதையட்டுமே, எங்குமே கண்டிருக்க முடியாத புதுவகை தாக்குதலால் அந்நியர்கள் திகைத்து ஓடட்டுமே. தியாக விடுதலைக்காக குயிலி தன்னை வதைத்தாலே வரலாறு குறிக்கட்டுமே. என்னை போல 1000 குயிலிகள் எழும்பி இந்த திராவிட திருமண்ணை காக்கட்டுமே. அம்மா, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் சிவகங்கைக்காக. போய் வருகிறேன், விடைக்கொள். மிக்க நன்றி. அடுத்து இறுதியாக உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இப்போ டைனமிக் டெனான்ஸ்ல இருந்து 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஸ்வர்ணலதா மாறுவேட போட்டியில் ஒருவராக வருகிறார். அவர்கள் யாராக வருகிறார்கள் என்று நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீந்தமிழ் பாவலன் தெய்வப் புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். நான் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுதா? வெரி குட். உங்களோட சேவனையாவே தான். திருவள்ளுவர் மந்திரம் சொல்லலாமா? வாழ்க வாழ்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்ல? சுறுசுறுப்பாக எல்லாரும் சொல்ல வேண்டும். வாழ்க வாழ்க. அரங்கம் அதிர சொல்ல வேண்டும். எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்கள். ஏனென்றால் நாற்காலிகள் சாய்ந்திருக்கலாம். நீங்கள் நிமிர்ந்து உட்காருங்கள். வாழ்க வாழ்க. திருவள்ளுவர் வாழ்க. வளர்க வளர்க. திருக்குறள் நெறிய வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை. உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறிய. தமிழர் நெறி. உலக நெறி. உன்னத நெறி. பிளஸ் பண்ணலாமா? ஆஸ்பயர், அக்வயர், ஆட்சி. விரும்பு, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு. எல்லாரும் போட்டிக்கு தயாரா வந்திருக்கீங்களா?
மலர், கீழ்ப்பாளர் மலர், கீழ்ப்பாளர் மலர், மேல்பாளர் மலர். அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி ஆகியோர் கலந்து கொள்வார்கள். மொத்தம் 10 போட்டிகள். ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் 5 பரிசுகள். இந்த 5 பரிசுக்கும் ஒவ்வொரு தனித்தனியா பெயர்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 5ஆம் பரிசு அறிவுப்புதிர், 4ஆம் பரிசு அறிவுத்துளிர், 3ஆம் பரிசு அறிவுத்தளிர், 2ஆம் பரிசு அறிவுக்கதிர், 1ஆம் பரிசு அறிவு மலர். அதுபோக அனைத்து 10 போட்டிகளிலும் கலந்து அதிக பரிசுகளை பெறுவதற்கு அறிவு களஞ்சியம் விருதளிக்கின்றோம். பயப்படாம பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது ராணி ஜினாஸிலிருந்து ஸ்வர்ணலதா. நன்றி, வணக்கம். தற்போது மாறுவேட போட்டி அணிவகுப்பு. மாறுவேட போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போட்டோ ஷூட்டிற்காக